வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சாரீலேருந்து பார்டர் கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சாரீ உள்முந்தியில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அதோட வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ளவுஸில் போடுற 3 வீடியோவும் ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணியோட ப்ளவுஸு. ஆனால் அவங்க இப்போ உயிரோடு இல்லை. அவங்க ஞாபகார்த்தமாக சொல்லி பேசி போடணுன்னு ஒரு ஆசை. ஏன்னா அவங்கள நினைக்கும் போதே எனக்கு கண் கலங்குது. அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்த இல்லை. எனக்கே ரீசெண்டாக தான் தெரியும் அவங்க இறந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு. இது வரைகிறதையும் பார்த்துக்கோங்க, நான் பேசுகிறதையும் கேட்டுக்கோங்க. ரீசெண்டாக தான் என் தீபாவளி அப்போயே அவங்க இறந்துட்டாங்களாம். நான் எங்கள் தம்பிக்கு எனக்கெலாம் உடம்பு முடியாதனால நான் இவங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து பேசுகிறதே இல்லை, கான்டாக்ட் இல்லாமல் இருந்தது. அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் பேசுகிறதுனால, அதாவது இந்த அண்ணியோட வீட்டுக்காரோட அக்கா எனக்கு ரொம்ப வருஷமாக டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் ஊரில். அதிலேருந்து தான் இவங்களை எனக்கு பழக்கம். இவங்க பேர் வந்து தேவி. ரொம்ப வருஷம் குழந்த இல்லாதனால டெஸ்ட் டியூப் மாதிரி 2 பொண்ணு ஒரு 2 வருஷம் இருக்கும் பிறந்து. அவங்களுக்கு அந்த கிருமி எல்லாம் அஃபெக்ட் ஆகி உயிர் இழந்துட்டாங்க. இது என்னால் ஏற்றுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க ஞாபகார்த்தமாக அவங்களுக்கு தைச்ச 3 ப்ளவுஸும் போடணும் அப்படின்னு போடுறேன். நான் தயவு செஞ்சு என்னோடய கஷ்டத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோ நல்லவங்க. எவ்வளோ லேட் பண்ண கூட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எமர்ஜென்சினா மட்டும்தான் கேட்பாங்க. மற்றபடி வந்து நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா எப்போ முடியுதோ உனக்கு நீ தைச்சி கொடு காலேஜ் அப்படின்னு, நீ தைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்களாக பார்த்துட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க. ஆனால் இப்போவும் தான் அவங்க உயிரோடு இல்லை. அவங்க ஒரு நேரமும் ஃபோனில் வந்து காலிஸுன்னு சொல்கிற மாதிரி என்ன இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க ஞாபகார்த்தமாக இந்த 3 ப்ளவுஸும் போடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த 3 ப்ளவுஸும். அவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அவங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணவங்க தான். இது வந்து கழுத்து வந்து 1 இன்ச் அகலம் வச்சு இதுக்கு வந்து பார்டருக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போது வந்து நம்ம அந்த எல்எஸ்சிப் கட் பண்ணோம் இல்லையா நெக்கில், அதை வரைச்சி அப்படியே வரைஞ்சி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வர இந்த 2 ப்ளவுஸ் வந்து அவங்க பாப்பாவுக்கு மொட்டை எடுத்ததுக்கு வருஷம் மொட்டை எடுத்ததுக்கு தைச்சி கொடுத்தது. என்னால் மறக்கவே முடியாது எதை எப்போ தைச்சி கொடுத்தோன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம பார்டரில் வச்சு இது 2ஐயும் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அடியில் ஒரு கிளாத்து கொடுத்துருக்கேன். அதனால் நல்லா வச்சு தைச்சிட்டு நம்ம இதுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ சுற்றிலும் கரெக்டாக அந்த கேன்வாஸ் மேலேயே தையல் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சாண்டல் கலர் சாரியோட கலர் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அழகாக உருட்டி பைப்பிங் வைங்க. இப்போ வந்து 2மே நம்ம சூப்பராக பண்ணிட்டோம். இப்போ முன்னாடி கழுத்து நம்ம ஒரு லைன் வந்து இந்த பார்டர் கொடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரெல்லாம் கட் பண்ணிடுங்க. இதுக்கு பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம வந்து எல்லா பக்கமும் பைப்பிங் கொடுத்துடலாம். முன்னாடி கழுத்துக்கு, அந்த பேக் சைடு கழுத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். இது எல்லாமே நம்ம சாரீலேருந்து உள்முந்தியில் கட் பண்ண ப்ளவுஸ் தான், அது மெட்டீரியல் தான்.
இந்த மாதிரி 2 லைனு நான் பைப்பிங் கொடுக்குறேன். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. நம்ம வந்து பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் முக்கோணமாக மடிச்சுட்டு அதையும் 2ஆக மடித்து தைக்கிறேன். இது ஓரளவுக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம தள்ளி தள்ளி தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 கலர்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வைக்கிறதுக்காக இது மாதிரி போட்டு ஓடத்தையில் போட்டுட்டு நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் அப்படியே 2ஆக மடக்கி மடக்கி கொஞ்சம் தள்ளி தள்ளி அப்படியே கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி தள்ளி தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு தள்ளி தள்ளி கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ வந்து இங்கே வரைக்கும் கொடுத்துட்டு இது வந்து ஆழமான ரவுண்ட் நெக்கு தான். நல்லா ஒரு 2.5 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சா போதும். இப்போ அந்த பக்கம் பார்த்து வச்சுட்டு அப்படியே திருப்பி இந்த பக்கம் பார்த்து வைங்க. இது முன்னாடியும் ஒரு 4 பீஸ் வச்சிடலாம். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இது சென்டரில் வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படியே ஒட்டி இந்த பக்கமும் கொடுங்க. சென்டரில் வந்து அது இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து சென்டரில் அடையாளப்படுத்திட்டு இதை வச்சு தைச்சிடலாம். இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டுருங்க. அடையாளப்படுத்தி தைச்சிங்கன்னா தான் சரியாக வரும். அந்த மாதிரி அடையாளப்படுத்திட்டு தைக்க ஆரம்பிங்க. இப்போ முடிச்சு வச்சு இப்போ இதை எல்லாத்துக்கும் நம்ம விரிச்சு விட்டு அப்படியே ஒரு பாசி கொடுத்துடலாம். பிங்க் கலரில் கூட பாசி கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு பாசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சு. ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைன். நிறைய தைப்பாங்க, தைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க டீச்சராக இருக்கனால நிறைய தைப்பாங்க. ஆனால் குட்டி குட்டியாக வச்சு ஏதாவது டிசைன் வச்சு போடணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு. அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருந்தது வந்து அவங்களுக்கு தெரியல, காப்பாற்ற முடியல. ஒரு 12 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அவங்கள. இப்போ வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம இந்த லைட் கலர் சாரிக்கு இந்த நல்ல டார்க் கலர் ப்ளவுஸு செமையாக இருக்குது. டிசைனும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம்.
இதுக்கு வந்து நம்ம சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரீலேருந்து கொஞ்சம் கட் பண்ணாவே போதும். அதாவது ஒரு 2 இன்ச்சு இல்லைன்னா 2.5 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைடு எடுத்துக்கலாம். நெக்கோட அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் 3 இன்ச்சு, சுற்றுலா வந்து 9.25, நெக்கோட உயரம் 9 இன்ச்சு. இப்போ இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கொண்டு வந்து 1/4 இன்ச்சுக்கு அப்படியே கீழே இறக்கி விடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இது நல்ல பியூர் காட்டன் சாரீ நிறைய விரும்பி எடுப்பாங்க. இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ வந்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நீங்கள் திருப்பி தைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நல்லா திருப்பி கொடுக்கும். நம்ம கட் பண்ணாமல் திருப்பினீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்து அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்புங்க. இப்போ வந்து முன்னாடி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கேன்வாஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். அகலம் வந்து 4 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம டைமண்ட் ஷேப்பில் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்பிளான டிசைன் கேட்குறவங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதாவது இந்த டெய்லி யூஸ்க்குலாம் போடுற சாரீக்கு வந்து இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்படியே உள்ளே வந்து கிளாத்து கொடுத்துட்டு அப்படியே தைச்சிட்டு வரலாம். சென்டராக ஒரு தையல் போட்டிங்கனாவே போதும். சுற்றிலும் கொஞ்சமாக 1/4 இன்ச்சில் பாதி அளவுக்கு விட்டு கட் பண்ணிங்கன்னா நம்ம அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டோம்னா முடிச்சுட்டு அதை நம்ம பிரித்து விட்டுடலாம். இதெல்லாம் பிரித்து விட்டோமே நீட்டாயிரும் நமக்கு. இப்போ கைக்கு வந்து கீழே மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி மடித்து தைச்சிருங்க. கொஞ்சம் பார்டர் விட்டு மடித்து தைக்கிறேன். இப்போ வந்து சென்டர் அடையாளப்படுத்திட்டு கரெக்டாக சென்டராக வைங்க. இது வந்து முன்பக்கம் பார்த்து இந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி தைச்சிடலாம். அப்படியே மேலே கைக்கு 2 சென்டரில் 3 மொத்தம் வந்து 7 பீஸ் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஓடு தையல் எல்லாத்தையும் நம்ம பிரித்து விட்டுடலாம். அதை பிரித்து விட்டிங்கனாவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது 2 கைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது முன்னாடி பார்த்து வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு அடித்து திருப்பிடலாம்.
இதை அப்படியே திருப்பிடுங்க. பைப்பிங் பண்ணிடலாம். திருப்பி எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த லைன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம அழகாக உருட்டி தைச்சிடலாம். நீங்கள் வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இறுக்கி பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். கொஞ்சம் லூஸ் விட்டிங்கனாலும் பைப்பிங்க்கு அந்த இடம் வந்து நல்லா குண்டாயிரும். வச்சு பழகுனவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அதனால் வந்து அந்த இடத்துல நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க டைட்டாக. இப்போ வந்து இந்த கார்னர்கிட்ட லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். கட் பண்ணி விடாமல் திருப்பினீங்கன்னா அது ஷேப் கிடைக்காது நமக்கு. இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பி லாஸ்ட் வரைக்கும் தைச்சிருங்க. இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் நல்லா மடித்து கொடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சி தைங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 4 இன்ச்சு கடிச்சு திருப்பணும் இல்லையா, அது நம்ம கொஞ்சம் ஒரு நூலளவு விட்டுட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. அந்த வளைவுக்கு மட்டும் லைட்டாக கட் பண்ணி கொடுங்க. நல்ல லூஸ் கொடுக்கும். உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். அதுக்காக இப்போ அப்படியே நிப்பாட்டிட்டு நல்லா அங்கே ஒரு ஃப்ளிட்ஸை மடித்து கொடுத்துட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இது வந்து முன்னாடி வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ 2வது தையல் போட்டுடலாம். இப்போ 2வது தையல் வந்து போட்டு முடிச்சிருங்க. இப்போ இன்னொரு லைன் கொடுத்துடலாம். ரெண்டு லைன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ மேலே எப்படி நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி கீழேயும் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு. நல்லா டைட்டாக தைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கீழே வந்து நம்ம அந்த ஷார்ப்பாக நம்ம நெக்கு பைப்பிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்தே நீங்கள் வந்து கொடுங்க. அங்கேருந்தே கொடுத்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று முடிச்சுட்டு அடுத்து இங்கே இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒன்று ஒன்று வச்சிடலாம். இப்போ வந்து சிம்பிளாக கேட்குறாங்க, அவசரத்துக்கு ஒரு டிசைன் பண்ணணுன்னா இந்த டிசைன் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். இப்போ இந்த பக்கமும் வச்சிடலாம். ஓடு தையல் மட்டும் கரெக்டாக எடுத்து விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த இது முடிஞ்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பட்டனோ இல்லை ஒரு பாசியோ கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ முடிஞ்சு பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்கும் நான் பாசி ஒன்று ஒன்று கொடுத்துட்டு நடுவுலையும் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கைக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இது முடிச்சுட்டு அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம்.
அடுத்த ப்ளவுஸ் வந்து பேக் சைடு வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவும் அவங்களது தான். ரொம்ப அழகான ஒரு saree, அழகான ஒரு ப்ளவுஸு. இப்போ வந்து நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம ஆழமாக நெக்கு வந்து கட் பண்ண மாதிரி, இதுக்கும் அதே மாதிரி தான் வரும். இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி 3 வளைவு, அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த மாதிரி 3 வளைவு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி 3 வளைவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பத்திரமா வச்சுக்கணும். நம்ம கேன்வாஸில் வச்சு கட் பண்ணலாம். இதில் வந்து மெட்டீரியல் மட்டுமே வச்சு கூட கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு நம்ம அளவு பார்த்துட்டு நம்ம தைச்சி ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் இதை வந்து தொலைச்சிடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம அடித்து திருப்பிடலாம். அடித்து திருப்பிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டு தேய்ச்சி விட்டு திருப்பி எட்ஜில் தைச்சி விட்ருங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து முன்னாடி மட்டும் விட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். அது வந்து நம்ம அதுவும் சேர்த்து அப்படியே இந்த மாதிரி பைப்பிங் வச்சிடலாம். நான் கோல்டன் கலர் பைப்பிங் கொடுக்குறேன். பக்கத்தில் ஃபங்க்ஷனு வேட்டு பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி அழகாக நான் வந்து கோல்டன் கலர் டிஷ்யூ காட்டன் வச்சு பைப்பிங் கொடுக்குறேன். அது நல்லா அழகாக உருட்டி கொடுக்கும். பாருங்கள், பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா இறுக்கி பிடிச்சி நான் சொன்ன மாதிரி பைப்பிங் வைங்க. இப்போ 3 இருக்குது. இது கேன்வாஸில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து கொஞ்சம் கிளாத்து கேன்வாஸ் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி 1, 2ன்னு மார்க் போட்டுக்கோங்க. நமக்கு டிசைனுக்கு மட்டும்தான் அந்த வளைவு. மற்றபடி வந்து மெட்டீரியலில் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ சாரியோட கிளாத்து தான் நான் வெட்டியிருக்கேன் உள்முந்தியில். இப்போ அது வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு டிசைனும் அதாவது 2 இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கத்துக்கு ஒரு டிசைனும் இன்னொரு பக்கத்துக்கு ஒரு டிசைன் வர மாதிரி நான் சென்டரில் வச்சு தைக்கிறேன். ஃபஸ்ட்டு வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மெட்டீரியல் வச்சு அப்படியே திருப்பி தையல் போடுங்க. ஏன்னா நம்ம அந்த தையல் மேலேயே இன்னொரு பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ அழகாக உருட்டி ஒரே மாதிரி பைப்பிங் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி பைப்பிங் பண்ணுங்க. அது சென்டரில் இந்த பக்கம் ஒரு டிசைன், அங்கிட்ட ஒரு டிசைன் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி 3 இதுக்கும் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இது ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சதுர பீஸு. இப்போ இந்த மாதிரி ஒன்று எல்லாத்தையும் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி க்ரீன் கலர் ஒன்று, அந்த ப்ளவுஸ் அந்த சாரியோட கலர் ஒன்று வச்சு இது மாதிரி தைச்சிட்டு கட்ரு வச்சு நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அடுத்துக்கும் நம்ம அதே மாதிரி நம்ம தைக்கலாம்.
சேம் அப்படியே. இப்போ அதுக்கு கீழே இன்னொன்று. இப்போ அதே மாதிரி 1 பை 1 இந்த மாதிரி தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி நம்ம அடித்து ரெடியாக வச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பித்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸில் வச்சு தைச்சிடலாம். நம்ம கரெக்டாக அந்த தையல் பகுதி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வச்சு கரெக்டாக வச்சு தைங்க. ஏன்னா நம்ம அடையாளப்படுத்தி நம்ம தையல் போட்டுருக்கனால அது மேலேயே அப்படியே வச்சு தைச்சிட்டு வரலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ளவுஸ் போன வருஷம் தீபாவளிக்கு அவங்களுக்கு தைச்சி கொடுத்த ப்ளவுஸு. இதுவும் அதுக்கு முன்னாடி பார்த்ததும் பாப்பா அவங்களுக்கு மொட்டை எடுக்கும்போது தைச்சது. இந்த மாதிரி சதுர பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி. இது முக்கோணமாக தைச்சிக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தைச்சி எடுத்தாச்சு. இப்போ பைப்பிங் பார்த்து இந்த டிசைன் வைங்க அடுத்தடுத்து. அப்போ நம்ம பார்க்கும்போது 2, அதாவது க்ரீன் கலர்லேயும் இந்த கோல்டன் கலர்லேயும் வச்ச மாதிரி தெரியும். கைக்கு நான் ஒன்றும் பண்ணலை, கைக்கு பைப்பிங் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த டிஷ்யூ காட்டன் எடுத்துருக்கேன். இது 2ஆக மடித்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம அடித்து திருப்பி டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கீழே கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிடலாம். இப்போ நம்ம டேப்பில் அளந்துட்டு கரெக்டான அளவுக்கு நம்ம அப்படியே வச்சு தைச்சிட்டு வரலாம். அந்த தையல் பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மறைச்சி தைச்சிட்டு வாங்க. ஏன்னா இப்படி டேப் வச்சு நம்ம தைச்சோம்னா உங்களுக்கு அளவு மாறாமல் கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மேலேயும் குட்டி குட்டியாக நம்ம வச்சிடலாம். அது ஒரு டிசைனாக அழகாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப கிராண்டாக ரொம்பவும் அழகாக இருக்குது. அவங்களும் செம்மையாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. நான் கடவுளுக்கு பொறுக்கல, வாழை கொடுத்து வைக்கல, அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்து ஒரு ஜென்மம் இருந்தால் நல்லா இருக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம க்ரீன் கலர் பாசி வச்சிடலாம்.
இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களுக்காக நீங்களும் ஒரு செகண்ட் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்காக ஏதோ என்னோடய கஷ்டத்தை உங்களோட ஷேர் பண்ணேன். தப்பாக ஏதாவது பேசியிருந்தால் சாரி கேட்டுக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிக்கலன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.